சாமி கதையை எங்க விட்டோம்? ஆஹா, உங்களை கூட்டு போயிடலாம் போலுங்க வில்லுப்பாட்டுக்கு. அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. என்ன அழகா சொன்னார். உண்மையான சீடர் உங்களை போல. அதாவது வளர்ந்தார் அப்படின்னு முடித்தோம். என்ன வரின்றதை திரும்ப பாடுறேன் உங்களுக்காக தான். இதை நான் நிகழ்ச்சி மாதிரியே பண்ணலை, உங்களுக்காக பாடுறேன். 3 சுதி. பெற்றோர் பிரிவு, புயல் மழை இடிப்பு, குழந்தைகள் வளர்ப்பு, பாதியில் உடைப்பு, அத்தையின் வீட்டில் அன்பில்லா கடுப்பு, அப்பாவுக்கும் இவருக்கும் அன்பே துடிப்பு, வளர்ந்தாரு அப்படின்னு நான் முடிச்சேன். அத்தை வீட்டுல போய் இருக்காரு, பெர்மனண்டா இருக்கணும்னு இருக்கல. அப்பா மேலேயும் அன்பில்ல, அத்தைக்கும் தன் மேலேயும் அன்பில்ல. சரி, இப்ப அப்பாவுக்கு உடம்பு நலம் இல்லாம போறோடனே இவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆசை? நல்லா படிக்கணும்னு ஆசை. படிக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை. எல்லார மாதிரியும் பாடசாலைக்கு போகணும்னு ஆசை. ஆசை. சமீபத்தில் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்தது. சரி, அவர் ஒரு கற்பனையில ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு? என்ன தெரியுங்களா? என்ன பாட்டு? ஒரு பொன் குழந்தை தலைவாரி பூச்சூடி உன்னை. சரி, ஃபர்ஸ்ட் சீனே தான். பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை தலைவாரின்னு அர்த்தம். என்னன்னா, பொண்ணு குழந்தைனா வீட்டில் உட்காந்துட்டு செல்ல கொடுக்கறது இல்லை, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றத பாரதிதாசர் கனவு கண்டார். சரி, பாரதியார் குழந்தைகள் பள்ளியிலிருந்து வந்தால் பராசக்தி உன்னை வணங்குகின்றேன் என்பார். சரி, எங்க சாமிக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? படிக்கணும். படிக்கணும். கலைவாணர் கிந்தனார்னு ஒரு கதை பண்ணார். கின்னா உனக்கு என்ன வேணும்? என்ன வயது? படிக்கணும். படிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? படிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? படிக்கணும். அதேதான். அப்படி ஒரு ஆசை எங்க சாமிக்கு. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்க. சாமி சொல்ல சொன்னாங்க சொல்றேன். சரி, படித்தவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள் பாடம் படித்துக் கொண்டே இருப்பார்கள். இருக்கணும். படிக்காத நிலையில் இறையருள் பெற்றவர்கள், நல்லா கேளுங்க, படிக்காத நிலையில் இறையருள் பெற்றவர்கள் அவர்களே நமக்கு ஒரு பாடமாக இருப்பார்கள். அப்பா, இதை நீங்க புரிஞ்சுனீங்களான்றதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னேன். படித்தவர்கள் பாடம் மட்டும்தான் படிப்பார்கள். படிக்காதவர்கள் நமக்கு பாடமாக மாறுவார்கள். இதுதான் எங்க சாமியோட கதை. நித்யானந்த சாமி கதை எப்படின்னா, எப்படி காமராஜர் ஐயா மாதிரி சரி படிக்காத மேதை கலைவாணர் இருந்தார் தெரியுமா? எத்தனை பேருக்கு என்எஸ்கே தெரியும்? கண்டிப்பா எல்லாம் வயசானவங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் எங்க அப்பா பாட்டு எழுதி கொடுத்தவர். சரி, பாட்டு எழுதி கொடுத்தவர். சரி, அப்பேற்பட்ட எங்க அப்பா வந்து மதுரை வித்வான் தமிழ்ச்சங்க படிப்பு. ஆனா கலைவாணர் ஒன்றும் படிக்கல, 3ஆம் கிளாஸ் தான். தியேட்டர்ல என்ன விற்பார் தெரியுமா? ஒரு சவுண்டு ஒன்று வரும், ஃபேண்டா பாட்டில் நகர்த்துறா, ட்ரிங் ட்ரிங், சுடை சுடை சுட சுட. இது வித்தவர் தான் கலைவாணர். சோடா வித்தவர். சோடா சோடா. இதை எதுக்கு சொல்றேன்னா, பின்னால சாமி வாழ்க்கைக்கு ஒரு ஒப்புதல் இருக்கு, அதான் சொல்றேன். கிளிங் கிளிங் சோடா சோடா. இதுதான் கலைவாணர் வாழ்க்கை. ஆனால பிற்காலத்துல நடிப்புனா என்ன அப்படின்றத, நகைச்சுவைனா என்னன்றத நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த பாடம் கலைவாணர். அந்த மாதிரி சமத்துவம் என்பதை எல்லாருக்கும் சொன்னவர் காமராஜர். அவர் ஸ்கூலுக்கு போல சிபிஎஸ்இ போல, ஸ்டேட் போர்டும் போல, மெட்ரிகுலேஷன் போல எதுவும் போல, தானே ஒரு போர்டு, தானே ஒரு அரசாங்கம். அப்படி இன்னொன்னு சொல்றேன், நமக்கெல்லாம் முன்னாடி நம்ம பார்க்காத ஆளு சொல்றேன். காளிதாசன், பாரதிதாசன் நுனி மரத்துல உட்கார்ந்துகிட்டு இப்படி மரத்தை வெட்டினார். வெட்டும் போது என்ன ஆச்சு? கீழே விழுந்துருவான்னு தெரியாது. சரஸ்வதி பார்த்தா என் பிள்ளை காளிதாசன் படிக்க வேண்டாம், என் அருள் பெற்றவர். படிப்பு என்பது அறிவுக்கு அடையாளமே தவிர அதுவே அறிவு அல்ல, அதுவே அறிவு கிடையாது இல்லை என்று காளிதாசன் மீது
சரஸ்வதி ஆசைப்பட்டு அன்போடு அவருக்கு அந்த அறிவை கொடுத்தாள். அதைத்தான் நம்ம கேபிஎஸ் பாட்டி கேபி சுந்தராமாள் ஔவையார் நிறைய சொல்றார் சாமி. கேபிஎஸ் சுந்தராமாள் அழகா ஒரு பாட்டார் பாடினார். என்ன பாட்டு தெரியுங்களா? என்ன பாட்டு? காலத்தில் அழியாத காவியம் தர வந்த, உங்க காலத்து பாட்டு, மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு கதை சொல்லுவேன் அப்படின்னு காளிதாசனுக்கு ஔவையார் அறிமுகம், ஔவையார்ல அங்க இருக்கிற பாட்டி அறிமுகம் சொல்ற மாதிரி வரும். அப்படி நம்ம சாமிங்க மாடு மேய்ச்சார். மாடு மேய்த்தவர் எவ்வளோ கஷ்டம். ஆஹா. அந்த அத்தை என்ன பண்ணுவாளாம், நல்லா மாடு மேய், வயல் வேலை செய், காலையில எழுப்பி விட்டுருவேன், போய் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தாதான் 8 மணிக்கு கூழு கொடுப்பேன், 12 மணிக்கு கூழ கையில கொடுத்து அனுப்பிடுவேன். இப்படி வளர்ந்து வருங்க. இன்னைக்கு நம்ம வயிறார சாப்பிட்டு, அப்ப எல்லாம் ஒரு அன்பர்கிட்ட கேட்டாராம், நீங்க நிறைய அன்னதானம் பண்றீங்களே சாமி, எதனால பண்றீங்க? அப்ப சாமி சொன்ன வார்த்தை எல்லாம் காரணம் எனக்கு இருந்த பசி. என் பசிக்கு எனக்கு விருப்பப்பட்டது கிடைக்கவில்லை, கிடைத்ததை விருப்பமாக எடுத்துக்கொண்டேன். எவ்வளவு பாவம். சாமியனோட வயிறு எப்பேற்பட்ட வயிறு நினைச்சு பாருங்க. என்ன கொடுத்தாலும் அந்த உழைப்புக்கு ஊதியமாக எடுத்து என்ன கொடுத்தாலும் அதை அன்போடு வாங்கி கொண்டு இன்றைக்கு கிள்ளி கிள்ளி கொடுத்தார் அத்தை. இன்னைக்கு சாமி நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. எப்பேற்பட்ட விஷயம். அங்க போய் பாத்தீங்கன்னா சாதம் அப்படியே அண்டா அண்டாவா வருது. எங்க வடலூர் மாதிரி இன்னொரு வடலூர் நம்ம போலி வாக்கும் அப்படித்தான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு வடலூர், இது சுவாமியின் உடலூர். இது போதுமையா இந்த உலகம். தமிழ்நாட்டுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லுங்கன்னு டொரண்டோல இருந்து நம்ம சரவணகுமார் ஐயாட்ட கேட்டாங்கன்னா அவர் என்கிட்ட உடனே சொல்வார். நான் என்ன தெரியுமா சொல்வேன், ஒன்று வடலூர் இன்னொன்று போலிவாக்கம் என்று சொல்லும் அளவுக்கு அல்லவா இங்க நம்ம சாமி வைத்திருக்கிறோம். தானத்திலேயே சிறந்த தானம் என்னது தெரியுமா? செல்லு கொடுக்கிற தானம் இல்ல, வேற எந்த தானமும் இல்ல, ட்ரெஸ் கொடுக்கிற தானம் இல்லை, எந்த தானமும் இல்ல. அன்னதானம். வயிற்றுக்கு உணவு சோறிட வேண்டும் பாப்பான்னு பாரதியே பாடினார். சரி, இப்ப நம்ம சாமிக்கு 6 வயசுயா. ஆமாங்க. நல்ல கதையை கேளுங்க. சரி, கதை போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு பசிக்கிற வரைக்கும். ஆமா, எனக்கு பசிக்கிற வரைக்கும், உங்களுக்கு பசிக்கிற வரைக்கும். சரி, என்னன்னா நல்லா கேளுங்க. ரெண்டு மத்தியமம், 2 நாளையும் மத்தியமம். மாடு மேய்க்கும் தொழிலே பிள்ளை வறுமை துன்ப நிலையே. நல்லா கேளுங்க. மாடு மேய்க்கும் தொழிலே பிள்ளை வறுமை துன்ப நிலையே. சாமி எப்படியா? நல்லா கேளுங்க. பள்ளிக்கூடம் செல்லும் வயசு, சொல்ல தெரியாத மனசு, தள்ளாத பாரம் பெருசு, மெல்ல நகரும் கஷ்டம் தினசு. மாடு மேய்க்கும் தொழிலே மாடு மேய்க்கும் போது சத்தம் கொடுத்து போட்டுவார். அப்பாக்கு நலம் இல்லையே, இருக்கிற அத்தைக்கு மனசு இல்லையே, சுத்தி இருக்கிற உறவுக்கு உள்ளம் இல்லையே, நண்பர் வீட்டில் தங்கும் நிலையே. மாடு எத்தனை மணிக்கு எழுந்துப்பார்? தினமும் காலை 5 மணிக்கு எழுந்திடணும், ஓடிடணும், நடக்கப்படாது, ஓடணும். மாட்டு கொட்டகை சாணி கழிவு அகற்றி சுத்தம் செஞ்சிடணும். காலையில 5 மணிக்கு யார் வருவா? பால்காரர் வந்துடுவார். ஆமா, பால்
கறந்து பாலை கணக்கெடுப்பார். ஓஹோ. கணக்கை ஒப்படைச்சிடுவார். பிழை இருப்பின் தண்டனை தருவார். பால்காரர் போயிட்டாரு. பால்காரர் போன பின்பு எருது மாட்டு கொட்டகையை நல்லா தண்ணி தெளிச்சு சுத்தம் செஞ்சு கழுவிடணும். ஐயோ முடியலையே, முடியலாம் சொல்லக்கூடாது. சுத்தம் செஞ்சு கழுவிடணும். சத்தமின்றி உழைச்சிடணும். அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா? மாடுகளை பராமரிச்சு புல்வெளியில மேய செஞ்சு எடைய வேலையும் செஞ்சிடணும். இடைஞ்சல் இல்லாம பாதுகாக்கணும். மாடு இத்தனையும் செஞ்சு முடிக்க எவ்வளவு நேரம் தெரியுமா? இத்தனையும் செஞ்சு முடிக்க காலை 8 மணி ஆகும். என்ன தருவாங்க? 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும். 8 மணி வரைக்கும் உழைப்பாரு. பாத்தியா? காலையில் கூழ் குடிக்க தருவார். கையில் மத்தியான கூழும் தருவார். மாடு மேய்க்கும் தொழிலே ஃபைனலா நான் ஒரு ஸ்டான்ஸா போட்டேன். மழையோ புயலோ வெயிலோ, இது எனக்கு புஸ்தகத்துல எப்படி உழைக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா அந்த அத்தை. மழையோ புயலோ வெயிலோ மாடு போல மாடு மேய்க்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. மாடு போல மாடு மேய்க்கணும். மாடு போல மாடு மேய்க்கணும். செய்யலன்னா கூழும் இல்ல. தண்டனை ஒரு தப்புதல் இல்ல. மாடு மேய்க்கும் தொழிலே மாடு மேய்க்கும் தொழிலே. சாயந்தரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவார் தெரியுமா? மலையில மாடுகளை கொட்டகையில கட்டிடணும். எல்லாரும் சாப்பிட்ட பின் இப்பதான் நீங்க நினைச்சு சாமிக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். அவர் எப்படி சாப்பிட்டிருக்காரு? எவ்வளவு பாவங்க. எல்லாரும் சாப்பிட்ட பின் மிஞ்சிய உணவு கையில் வரும். மாடு மேய்க்கும் தொழிலே எத்தனை வயசாகுது? 6 முதல் 11 வயசு. டெய்லி வாழ்க்கை கஷ்டம். தந்தை தாய் பிரிவு தந்ததுவே மனசு துன்பம். இந்த 11 வயசுல நிறைய கேள்வி வருதுங்க அவர் மனசுல. கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? யாருக்காவது மனசுல கஷ்டம் இருந்தா கவலைப்படாதீங்க. அவரே கவலைப்பட்டிருக்காரு. குழந்தைகளே கஷ்டம் இருந்தா கவலைப்படாதீங்க. அவரே கவலைப்பட்டிருக்காரு. என்னென்னலாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா இருக்கிறத பாட்டா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பிள்ளைகள் திசை மாறுவது வறுமையினால் அல்ல, தாய் தந்தை வாழ்க்கை நெறியினால் தான் பிள்ளைகள் திசை மாறுகிறார்கள் அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். வேலை செய்யற இடத்துல, அதாவது அத்தை அந்த வீட்டுல கொஞ்சம் பணக்கார பசங்க சரி கிண்டெல்லாம் பண்ணுவாங்களாம். கொஞ்சம் மனசு வருத்தப்படுவார். உடனே நினைப்பாரா, அம்மா அப்பா திருத்த மாட்டாங்களா? இந்த குழந்தைகளை கிண்டல் செய்யற குழந்தைகளை திருத்த மாட்டாங்களா? அந்த நாளில் மிஞ்சிய உணவே இவருக்கு வரும். அது ஒரு உணர்வை தந்தது. என்னன்னா, நான் பசிக்கு மட்டுமே உண்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன், விருப்பத்திற்கு கிடைக்கவில்லை. இதனால் தான் பிற்காலத்திலே ஆசிரமம் அமைக்கும் போது சொல்றாரு, என்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அண்டா அண்டாவாக உணவளித்து மகிழ்ச்சி அளிப்பே.
ஆஹா அவ்வளோ ஒரு அன்புங்க சாமிக்கு. ஆமாங்க. அதாவது வடலூர் பெருமான் அங்க அணையா அடுப்பை வைத்தார். இவர் மனசுக்குள்ளேயே தீய வச்சிருக்கிறார். என்ன ஒரு அன்பு! தீங்கிறது ஜோதி. ஓடி ஓடி காண வேண்டிய ஜோதியை வாடி வாடின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சிவ வாக்கியத்துல. சாதாரண வார்த்தை இல்ல, தேடி தேடி போக வேண்டியது ஜோதியத்தான். ஜோதி அடியும் முடியும் காணாத அண்ணாமலை ஜோதியார் தானே இன்னைக்கு நம்ம கிரிவலம் செஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப சாமி மனசுல ஒரு 4-5 கேள்வி உங்க மனசுலயும் வரும், உங்க மனசுலயும் வரும், என் மனசுலயும் வரும், என் மனசுலயும் வந்திருக்கு, சின்ன வயசுல வந்திருக்கு. இன்றைக்கு உண்மையை சொல்கிறேன், இன்னைக்கு சாமி ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கனே தவிர, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமே தவிர, ஆதி வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை, என் தந்தையாரோடு வில்லிசை மேடைகள் நாங்கள் பாடியது இதை போன்ற வறுமையில் தான். வறுமைதான் சொல்லித்தான் ஆகணும். வறுமை என்பது நம்முடைய பெருமையை குறைப்பதல்ல, நம் வாழ்க்கையின் பெருமைக்கு முதல் படிகளாக அமைவதுதான் வறுமை. சும்மா ஏழையா இருந்தா விட்டக்கூடாது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் ஏன் சொன்னாங்க? ஏன் பணக்காரரின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொல்லலையே. ஏன் பணக்காரர்களை கும்பிடுறா பேங்கையே கும்பிட்டுலாமே, ஆஹா பேங்க் அப்படின்னு கும்பிட்டுலாமே. பணக்காரர்கள் குணமுள்ளவர்களாக இருந்தால் கும்பிடப்படுவார்கள். ஆனால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னதுக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கை கஷ்டப்படும் போது அவர்கள் மனசில் வரும் கேள்விகள் தான். சாமி நினைக்கிறாரு, ஐயா நீங்க விட்ட இடத்த கரெக்டா சொன்னீங்க, நல்லா கேளுங்க. அடுத்த வாட்டி நீங்க சொல்ல போறீங்க, கேளுங்க. எல்லாரும் என் வயசுல ஸ்கூலுக்கு போறாங்க, நான் ஏன் போல? அடுத்த கேள்வி, கடவுளை கோவில் கட்டி வணங்குறாங்களே, உண்மையில கடவுள் கோயிலுக்குள்ள இருக்காரா? அப்படி சொன்னவர் கட்டியிருக்காரு. நான் வணங்கியும் அந்த கடவுளால் என்னை காப்பாற்ற முடியலை. உண்மையான கடவுள் இருப்பேன், என்னை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறார்? அதானே என் துன்பங்களுக்கு யார் காரணம்? சிந்தனை பறந்து விரிந்தது. எப்பவுமே உங்க குழந்தை வந்து கேள்வி கேக்குதுன்னா நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு வாயை இழிச்சுக்கிட்டு இல்லாம குழந்தைக்கு ஆன்சர் பண்ணுங்க. அந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு தேடிதான் உங்கள்கிட்ட வருது, பதில் சொல்லணும். என் பிள்ளை கேள்வி கேட்டா நான் சொல்லுவேன். என் பிள்ளார் எங்க வீட்டுக்காரர் எப்போ கேள்வி கேட்டுட்டே இருப்பார். ஏன்னா அவர் வாத்தியார். எப்போ கேள்விதான் கேட்டு இருப்பார். கேள்விக்கு பதிலாக அமைவதுதான் நம் வாழ்க்கை. சிந்தனை விறகுகள் சிரிந்து பறக்கின்றன, முயற்சி திருவினை ஆக்கும் என்பது. கேள்வின்னு சொன்ன உடனே எங்க வாத்தியாரையா நினைப்பு தாங்க வருது. அப்படின்னா எங்க வீட்டுக்காரரு அவரை ஒரு பையன் கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, நீங்களே கேட்டுக்கோங்க அவர்கிட்ட. அதாவதுங்க என் கூட ஒர்க் பண்ண ஒரு வாத்தியார், அவர் வந்து ரிட்டையர் ஆனார், தமிழ் வாத்தியார். அப்போ அவர்கிட்ட கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசிரியர் பணியில் மறக்க முடியாத ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டப்போ அவர் ஒன்று சொன்னாரு. என்ன? ஒரு பையன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் சார். என்னன்னு? அதை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியலன்னாரு. அப்படின்னா சார் அந்த பையன் உங்களை கேள்வி கேட்டான் அப்படின்னு வாத்தியாரை கேட்டேன். சரி, அவர் என்ன சொல்றாரு? என்ன? அந்த பையன் வகுப்புல ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான். சரி, நான் என்ன பண்ணுவேன், உள்ள வந்த உடனே அவனை எழுப்புவேன். எழுப்பின உடனே ஒரு கேள்வி கேட்பேன். என்ன? அவன் தெரியாதுன்னு. சரி, பெஞ்ச் மேல நில்லுடான்னு. பெஞ்ச் மேல நிக்கணும். அவன் பெஞ்ச் மேல நிப்பான். சரி, உடனே 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருவேன், எடுத்துட்டு போயிடுவேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு, வந்த உடனே டிலி பாபு அப்படின்னு அவன் எழுந்துப்பான். எழுந்த உடனே ஒரு கேள்வி கேட்பார். அவன் தெரியாது சார்னுவான், தெரியாது, பெஞ்ச் மேல நில்லுன்னுவார். வாத்தியார் பாடம் எடுப்பார், 1 மணி நேரம் முடிச்சுட்டு போயிடுவார். இப்படி 4 நாளா வந்தவனே ஒரு கேள்வி கேட்கறது, அவன் தெரியாதுன்றது, அவன் பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறது, பாடம் எடுக்கிறது பழக்கமா போச்சு. அவன் 5ஆவது நாள் ஒரு வேலை பண்ணான். என்ன? அவன் என்ன பண்ணான், ஃப்ரெண்டு கிட்ட, டேய் இன்னைக்கு அந்த வாத்தியார் வந்தாருன்னா அவர் என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் அவரை கேள்வி கேட்கணும். எதுக்கு வந்தீங்க? இப்படியா கேட்பான்? நான் உள்ளவங்க அப்படி கேட்கறாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்னடா கேட்கலான்னு ஃப்ரெண்டு கேட்கறான். சரி, ஃப்ரெண்டு சொல்றான், டேய் அவர் மகா அறிவாளி, மகா புத்திசாலி, அவர்கிட்ட நீ என்னடா கேள்வி கேட்ப? அதானே அப்படின்ன உடனே அவன் சொல்றான், நேத்து ஒரு பாடம் எடுத்தாரு, அது என்ன பாடம் சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்றான், ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும், அவன் பெஞ்ச் மேல நிக்கிறான், சரி, ஆனா பாடம்லாம் கவனிக்க மாட்டான். ஆனா ஃப்ரெண்டு கிட்ட நீ கேட்கறான், நேத்து ஒரு பாடம் எடுத்தாரு, என்ன பாடம் சொல்லு. அவன் சொல்றான், அதாவதுடா சிவபெருமான் திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் வந்து தொழிலாளியா வருவாரு, நல்லா பிட்டு சாப்பிடுவாரு பாண்டிய மன்னன் கிட்ட. சரி, பிட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்யாம படுத்திருப்பார்.
சாப்பிட்டுட்டு படுத்திருக்காருன்னு பாண்டிய மன்னன் ரவுண்ட்ஸ் வரும்போது என்ன இவன் வேலை செய்யாம படுத்திருப்பானேன்னு பாண்டிய மன்னன் சாட்டையால ஒரு அடி அடிக்கிறார். ஆமாங்க. அது தொழிலாளியா வந்தது சிவபெருமான். ஆமா. அவர் சாட்டையில ஒரு அடி அடிச்ச உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அந்த அடி விழுது. அடி விழும். சின்ன சின்ன உயிர்கள் முதுகுலையும் அடி விழுது. ஆமா. பாண்டிய மன்னன் முதுகுலையும் விழுது. அடிச்ச பாண்டியன் மன்னன் முதுகுலையும் அடி விழுது. என்னடா இது இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு அது கதை. ஆமா. இந்த கதை என்ன சொல்லுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா. இப்ப இந்த பையன் யோசிச்சு இப்ப வாத்தியார கேள்வி கேட்கணும் யோசிக்கிறான். சரிடா இப்ப வகுப்புல பார் நான் என்ன கேள்வி கேட்கறேன் பார் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட உடனே இப்போ ஆசிரியர் உள்ள வரார். உள்ள வந்த உடனே நேரம் அவனை பாக்குறாரு. எப்பவும் போல கேள்வி கேட்கணும் இல்லையா? அவனை பாக்குறாரு. அவன் பாக்குறதுக்கு முன்னாடி எழுந்துட்டு சார் எனக்கு ஒரு டவுட் சார் உனக்கா அப்படின்னு கேட்டார். நேத்து நடத்தின பாடத்துல ஒரு டவுட் அப்படின்றார். ஏன்னா அவன் ஒன்னும் கவனிக்க மாட்டான்னு தெரியும் அவருக்கு. நேத்து நடத்த பாடத்திலயா? சரி என்ன அப்படின்னாரு. சார் நேத்து நடத்த பாடத்துல சிவபெருமான் முதுகுல அடிச்ச உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அடி விழுந்ததுன்னு ஒண்ணு சொன்னீங்களா சார்? எனக்கு அங்கதான் சார் டவுட். என்னடா டவுட் கேளு. சரி சார் அவர் முதுகுல அடிச்ச உடனே உலகத்துல எல்லாரும் முதுகுலையும் அடி விழுந்தது. அது மாதிரி சிவபெருமான் புட்டு சாப்பிட்டாரு. சரி அப்ப உலகத்தில் உள்ள எல்லார் வாயிலையும் புட்டு விழுந்துதா சார்? எல்லார் வாயிலையும் புட்டு விழுந்துதா? உண்மையா அடி மட்டும் எல்லாருக்கும் விழுந்தது. வாயில புட்டு போட்டாரு அது ஏன் சார் விழலன்னு கேட்டான். ஒரு லாஜிக்கா ஒரு क्वेश्चन கேக்குறான். இவர் ஆடி போயிட்டார் வாத்தியார். அந்த கேள்விக்கு வாத்தியாருக்கே பதில் தெரியல. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம வகுப்புல மத்தவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணலையா? அப்படியா? இதுக்கு பதில் முந்தானேத்து ஒரு மனப்பாடு செய்யுள் வெட்டல அதுல இருக்கு. அந்த செய்யுள சொல்லுன்னாரு. அவன் தெரியாது சார்னா. தெரியாது. எழுந்துக்கு பெஞ்ச் மேல நில்லு. மறுபடியும் பெஞ்ச் மேல நிக்க வச்சிட்டாரு. அவன் எழுந்துக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட ஒண்ணு சொன்னான். என்னங்க? நம்ம தலையெழுத்து பத்தியாடா. என்ன? நம்மளுக்கு தெரியலனாலும் நாம பெஞ்ச் மேல நிக்கணும். இந்த ஆளுக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல நிக்கணும்னு சொல்லிட்டான். அவன் பெஞ்ச் மேல நின்னாங்க. இப்படி அந்த பையன் கேட்ட கேள்வி என்ன ஒரு உலுப்பிச்சு. சரி இன்னை வரைக்கும் நான் அந்த கேள்வியில இருந்து மீளவே இல்லைன்னு வாத்தியார் சொன்னார். அடேப்பா. இப்ப நீங்க சொல்லுங்க. இதாங்க கேள்விங்கிறது. ரெண்டு பெரிய மனுஷங்க கேட்ட கேள்வி சொல்றேன். விட்டீங்கன்னா ஒரு 100 கேள்வி சொல்வேன், பதிலும் சொல்வேன். ஆனா 2 சொல்றேன். ஔவையார் சாமி ஔவையார் விநாயகர் அவள் படின்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் என்ன பண்ணாளா? முதல்ல இந்த 2 பாப்பா கால் நீட்டிக்கு வந்தது அழகா. அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போய் நல்ல அம்பாள் கோவிலோ முருக கோவிலோ நல்லா காலை நீட்டி உட்கார்ந்தாலும். பாட்டி என்ன பண்ணா? காலை நீட்டி உட்கார்ந்தாலும். உடனே இந்த குழந்தை குட்டி குழந்தை இவளை மாதிரியே ஒரு குழந்தை. சரி நல்ல அழகான குழந்தை. ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? சரி. சின்னஞ்சீரு பெண் போல சிற்றாடை உடுத்தின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா. அந்த மாதிரி குட்டி பாப்பா குட்டி பாவாடை நல்ல சட்டை போட்டுட்டு. சரி. ஏ பாட்டி சாமி இருக்குல்ல, சாமி இருக்கிற திசையை நோக்கி காலை நீட்டின்னு இருக்கியே, காலை மடக்கு பாட்டி. காலை மடக்கு பாட்டி. அப்போ ஔவையார் ஒரு கேள்வி கேட்டாளாம். என்ன கேட்டார்? குழந்தை நீ சொல்றபடி நான் காலை மடக்கிடுறேன். அம்பாள் இருக்கிற திசையிலிருந்து காலை மடக்கிடுறேன். சரி. ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அம்பாள் இல்லாத திசை எது சொல்லு, அங்க நீட்டிக்கிறேன் நான். ஓ இருக்கா பதில் இதுக்கு? எங்கும் இருக்கிறார் கடவுள். எங்கும் இருக்கிறார். இதே மாதிரி ஔவையாரோட பேரை யாரு? பாரதியார். ஓ கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு டீச்சர் பாரதியார்ட்ட கேக்குறார். சரி. நீங்க உங்கள்ட்ட கேட்டா என்னையா சொல்லுவீங்க? கடவுள் எங்க இருக்கிறார்? ஆமா டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறார். நீ என்ன சொல்வ? 1 மணிக்கு இருப்பார். 1:30க்கு இருக்க மாட்டார். 1 மணிக்கு சாப்பிடணும்ன்றேளா? நீ என்ன சொல்வ? ஏன் பங்கையும் அவரே எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவ. ஆனா பாரதியார் என்ன சொன்னாரு? ஆஃப் பண்ணணும். அது டொக்கு டொக்குன்னு சவுண்டா இருக்கு. பாரதி என்ன சொல்றார்? இப்படி திருப்பி வச்சிரு, அவ்வளவுதான். அதாவது பாரதி என்ன சொல்றார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? அப்படிதானே சாமி கேட்டீங்க? ஆமா அப்படிதான் கேட்டேன். சரி பதில் சொல்லட்டுமா? கடவுள் எங்கே இல்லை. ஓ இல்லாத திசையை சொல், இருக்கும் திசையை சொல்கிறேன்.
அப்படித்தான் சாமியினுடைய தேடல் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. சாமி நமக்கெல்லாம் சொன்னது உள்ளுக்குள் தேடு. எனக்கு சொன்னது வில்லுக்குள் பாடு. அப்படிதான் சொல்லி இருக்கிறார். சொன்னதை சரியா செய்யறேன் இல்லையா? இப்ப சாமி நமக்கு ஒரு கொள்கை கொடுக்கிறார். என்ன கொள்கை தெரியுமா? நல்ல வில்லுப்பாட்டுக்குனே உள்ள மெட்டுங்க. முயற்சி திருவினையாக்கும். இதன் முழு வடிவம் சத்குரு சுவாமியே ஆகும். சிறுவயது பிள்ளை எனினும் இவர் சிரமங்களை தாண்டி முயற்சியே வெல்லும். முயற்சி பலன் அந்த கோரஸ்க்கு மட்டும் வாசி. முயற்சி பலன் இல்லா போது ரொம்ப நாள முயற்சி பண்ணும். ரொம்ப நாள கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள குழந்தை ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் எது ரைட்டுன்றாரு? முயற்சி பலன் இல்லா போது மனம் முன்னே ஒரு சக்தி தெரியும். அப்போது அதுக்கு மேல சொல்றாரு. வெறும் அந்த 2வது லைன் மட்டும். ஏதோ ஒன்று நமக்கு மேல் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கடவுள். கடவுள் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நமக்கு உள்ளே இருக்கும் கடமைதான் கடவுள். உள்கடை. அவ்வளவுதான். வள்ள தேடாத. கோயில்ல போய் சாஸ்திரத்துக்கு கும்பிடலாம், உள்ளே உள்ள கடமை கும்பிடலாம். நமக்கு உள்ளிருப்பது கடவுள். நாம் இறந்து விட்டால் சமம் என்று சொல்கிறார்கள். அப்போ இப்ப உள்ள இறக்காத போது உள்ள இருக்கிறது என்பது அந்த அன்பு தாங்க சிவம். நமக்குள்ளே இருப்பது சிவம். அதனால தான் ரொம்ப பழங்காலத்துல உங்களை பார்க்கும்போது சிவாய நம இப்ப எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ஹாய் பாய் இப்படி ஆயிடுச்சுங்க. முயற்சி பலன் இல்ல போது ஏதோ ஒன்று நமக்கு மேல் இருக்கு. அதுக்கு இறை சக்தி என உணர் நம்பும் பொறுப்பே. விட்ட கூரை தொட்ட குறையாம் ஜன்மம் விட்டிருந்த தேடல் தொடருதல் நிறையா. முன் ஜன்மம் விட்டு போன ஆசை அது மறு ஜன்மம் தொடர்ந்திடும். இதிகாச பாஷை. ஒரு ஜன்மத்துல நம்ம அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. பின் ஜன்மத்துல நம்மளே அல்வா கடை ஓனரா பிறப்போம். அதான் சொல்ற சாமி. முன் ஜன்மம் விட்டு போன ஆசை இது மறு ஜன்மம் தொடர்ந்திடும். இதிகாச பாஷை. அப்புறம் என்ன சொல்றாரு? வழிகாட்டல்னு எனக்கு யாருமே இல்லை, ஆனாலும் விழி மனம் மொழி குணம் நோக்கும் இறை எல்லை. சாமி என்ன பண்ணுவாரா? நம்ம எல்லாம் கோவிலுக்கு போகணும்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். சாமி அப்படி இல்லை. மாடு மேய்க்க போகும் வழியில் உள்ள ஆலயங்கள் தெய்வங்கள் அம்பாளே வெளியில். என்ன சாமி செஞ்சாலும், என்ன கூப்பிட்டாலும், என்ன வேலை செஞ்சாலும் கேள்வி மேலே கேள்வி தொடரும். அதாங்க வெற்றி. நல்லா எழுதிக்கோங்க. பல கேள்விகளின் வெற்றியே வேள்வி. நல்லா எழுதிக்கோங்க. பல கேள்விகளின் வெற்றியே வேள்வி. பல கேள்விகள் வந்தது, அதோட வெற்றியான பதில் தான் இன்னைக்கு நீங்க போட்ட 250 கோடி மூலிகை யாகம். யாகம் என்பது வேள்வி. உலக நன்மைக்காக செய்திருக்கிறீர்கள், உங்கள் நன்மைக்காக, உலக நன்மைக்காக. கேள்வி மேலே கேள்வி தொடரும். அந்த கேள்விக்கு காரணம் தேடலே நடக்கும். தேடல் மனம் தெய்வத்தை உணரும். அதுல என்ன வரும்? தீவிர பக்தி மார்க்கமே நிறையும். சிவ 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 சம்போ சிவ 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 சம்போ சிவ 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 சம்போ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எங்க பிள்ளைங்க தான் சொன்னாங்க, நீங்க யாருமே சொல்லல.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பே சிவம். அன்பே சிவம். மனமே குரு. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்ப சாமி ஓம் சக்தி சொல்ல போறார். ஏன் தெரியுமா? மாடு மேய்க்க போனா மாட்டை மட்டும் மேய்ச்சிட்டு கேப்பில் இப்போ உள்ள புள்ளனா செல்லு பார்க்கும். சாமி என்ன தெரியுமா செய்வார்? பக்கத்தில் ஒரு பொன்னி அம்மன் ஆலயம் இருக்குது, மேல்நல்லாத்தூர். இந்த கதையில் நீங்கள் எக்ஸாம் வச்சிங்கன்னா நான் 101 மார்க் வாங்குவேன். அப்படி படிச்சிருக்கேன் சாமி கதையை. படிச்சிருக்கேன்னு சொல்லலை, ஓதி இருக்கிறேன்னு சொல்லலை, உணர்ந்திருக்கிறேன்னு சொல்ல வரல, உள்ளத்தை கூட்டி இருக்கிறேன். அப்படி ஒரு கதை. சும்மா கொஞ்சம் கேப்பில் இப்போ ஒரு பாட்டு வரப்போதுங்க. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு, கலைமகன் நல்லா பாடுவார், டிஎம்எஸ் பாடின பாட்டு. எதுக்கு தெரியுமா இங்க நான் சேர்க்கிறேன்? அதுல ஒரு விஷயம் இருக்கு. கேப் கிடைச்சா அந்த கேப்ல ஆன்மீகம் நமக்கு இப்ப எப்படி தெரியுமா? ஆன்மீகமே கேப். அதான் வித்தியாசம். கேப் கிடைச்சா நம்ம கோயிலுக்கு போறோம். அவர் எப்படி செய்யும் தொழிலே தெய்வம். அதுல கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சா கூட மதில் ஏறி குதிச்சு மண்ணில் குழி பதிச்சு சந்நிதிக்கு வந்து அங்க சாமி கும்பிடுறார். ஆஹா, என்னே இறை பக்தி. பொன்னி அம்மா எப்பேற்பட்ட அம்மா, பொன் விளையும் பூமி அம்மா. அப்பேற்பட்ட அம்மாட்ட அம்பிகை மாடு மேய்க்கும் நேரத்துல, மதிய நேரத்துல சாமி அம்மா, உலகத்துல அம்மா தாங்க கிரேட். அப்பா சின்னவன் சொல்ல, அம்மா பெரியம்மா பெரியவங்க, சின்னம்மா பெரியவங்க அப்படிலாம் நான் சொல்லல. தாய்மை அப்படிங்கிற வேர்டு அது அக்காட்ட இருந்தாலும் கிரேட் தான். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெத்தவதான் தாய்ங்கிறதே கிடையாது. இல்லை, பெத்தவளை போல தாய்மை உடைய எந்த உள்ளங்களும் சரியான உள்ளங்கள். அம்மா ஒருத்தி தான் அன்பானவ. அதனால பொன்னி அம்மாட்ட போய் வேண்டாரு. எப்படி வேண்டாரு? கலைமகன் பாடுகின்றார். இன்னும் சாமி ராஜ யோக பாடசாலை எப்படி அமைச்சார்னு சொல்ல போற. அது வரைக்கும் நீங்க எழுந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா என்னை போலவே நீங்களும் சாமி மீது அன்புள்ளவர்கள். அன்பே சிவம். அது மட்டுமல்ல, நன்றி உள்ளவர்கள். பாருங்கள் பொன்னியம்மன் தரிசனத்தை. அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. எமை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. எமை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. வாழ விட்டு வாழுகிறோம் முத்துமாரி. இனி வருங்காலம் எங்களுக்கு
ஓம் சக்தி. அம்பாள் அம்பாள்னு பாடினோமே பொன்னியம்மவ. ஆஹா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கும் இன்னும் பசி வரல? ஆமா. வரல? ஆமா. இங்க இல்லை. வரல? இங்க எதுவும் இல்லை. வரல. வெரி குட். இப்ப நம்ம எல்லாம் சாமி கதை பசியில தான் இருக்கோம். ஆஹா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. கடவுள் கையில 10 விரல் ஏன் கொடுத்தார்? யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். கடவுள் கையில 10 விரல ஏன் கொடுத்தாரு கேக்குறீங்க? நீங்கெல்லாம் சொல்லனா இவங்க 2 பேர்ட்ட கேட்பேன். சரி, தைரியமா சொன்னார்ல. ஆமா, அதுக்காக. ஏன்னா ஏன் அதான் ரைட்டு. சொல்ல இந்த பொண்ணு சொல்றேன். படிக்கவும். ஆஹா, கையில புஸ்தகம் வச்சு படிக்க. ஆமா, 1 2 3 எண்ணணும்ல. அவளுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. 1 2 3 எண்ணணும்ல. இல்ல, அவ சொன்னதுக்கு ஒரு கிளாப்ஸ், ஒரு விஷயத்தை சொல்லாததுக்கு கிளாப்ஸ். ஏன் தெரியுமா? செல்லு வச்சு கொடையன்னு சொல்லல. சூப்பர் கண்ணா. பலே பலே. இந்த காலத்துக்கு இவர் சொன்னதுக்கு ஒரு கிளாப்ஸ். ஏன்னா ஏன் சாப்பிட்றதா முதல் பணி. ஆஹா. எண்ஜான் வயிறு. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆமா. ஆனா ஒரே ஜான் வயிறு. ஆஹா. அதுக்கு உழைப்பே பிரதானம். உழைப்பு அதான் வாழ்க்கை நம்மளுக்கு. சரி. ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு குழந்தை, நாங்க வெளியூர்லாம் போகும்போது நிறைய குழந்தைகளை பார்ப்போம். ஃபாரின்ல இன்னும் நிறைய பார்ப்போம், உள்ளூர்லயும் நிறைய பார்ப்போம். ஒரு குழந்தை ஓடி வந்தா. சரி. நல்ல குழந்தை. இந்த மாதிரி பதில் சொன்னா. சரி. இன்னொரு பொடி வால் பையன் இந்த மாதிரி வந்தான். இவன் நல்ல பையன், சமத்து பையன். இன்னொரு வால் பையன் வந்தான். வந்து என்ன சொன்னா, ஆண்டி 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 வில்லு பாட்டு பாட போறீங்களா? ஆமா. உட்கார்ந்து கேளுடா. கேக்குறேன் ஆண்டி. சரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். என்னடா கேட்டா சொல்வியா? சொல்லுவேன். என்ன தெரியுமா கேட்டேன்? கடவுள் உன் எதிர்க்க வந்தா என்னடா செய்வ? என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். கடவுள் நேர்ல வந்தா என்ன பண்ணுவ? உடனே எதிர்மா சொல்வா. என்ன சொன்னா? நம்ப மாட்டேன் ஆண்டி, நீங்க தான் கடவுளான்னு கேட்பேன். அப்படியா? சரி, கேட்டப்புறம் சரி, எஸ் ஐ அம் காட், நான் தான் கடவுள்னு சொல்றார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா செய்வேன்? என்ன பண்ணுவேன்? அப்புறம் என்ன தெரியுமா செய்வேன்? என்ன பண்ணுவேன்? நேரா ஓடி போவேன். ஓடி போய் வீட்டுக்குள்ள ஓடி போய் எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு செல் வாங்கி கொடுத்திருக்காரு, செல்போன். அந்த செல்லை எடுத்துட்டு வந்து கடவுளே ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி கடவுளோட செல்ஃபி எடுத்துப்பேன். ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துப்பேன் அப்படின்றான். கடவுளே வந்தாலும் செல்ஃபி தான். கடவுளோட வில் பவர் தெரியல, இவனுக்குள்ள செல் பவர் தான் இப்ப தெரியுது. சரி. பசங்கள்லாம் உலகம் உருண்டையான்னு கேட்டா இல்லடா சதுரன்ற. சரி. காரணம் அப்படி ஆயிடுச்சு. விஞ்ஞானத்தில் மயங்கி விட்டார்கள். ஆனா எங்க சாமிக்கு 10 வயசு. சரி, கடவுள் ஏன் கையில 10 விரல வச்சார் அத சொல்லுங்க. பாத்தீங்களா சார், கேள்விக்குனே பிறந்தவர் சார். கரெக்ட். அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க எல்லாரும். என்ன அழகா ஞாபகப்படுத்துறவர். நான் மறந்துட்டேன், நிஜமா மறந்துட்டேன். எனக்கு அடுத்த சிந்தனை சாமி எங்க போறாருன்னு தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த 10 இது எங்க அப்பாவோட கருத்து. சுப்பு அறிமுகம் மறையலாம், அவர் கருத்துக்கள் மறையாது. ரத்தம் என் கூட தானே இருக்கு. அதனால சொல்றேன், கடவுள் ஏன் 10 விரல் கொடுத்தார்? அம்பாள் ஏன் 10 விரல் கொடுத்தார்? மனிதா, நீ தாய்மையை மறக்க கூடாது. எதை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் பெற்ற தாயை அவள் சுமந்த 10 மாதங்களை நீ மறக்க கூடாது என்பதனால் தான் கையில் உள்ள 10 விரல்களுக்கு பார்த்து சாமி எங்க அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு வச்சாருங்க. சரி, கடவுள் கையில 10 விரல வச்சது தாய் வயிற்றுல இருந்த 10 மாசத்தை மறக்க கூடாது, அடிக்கடி கண்பட முடியுமா? கையில 10 விரல் வச்சார். சரி, காலில் ஒரு 10 விரல் இருக்கு, அது எதுக்கு? என்னப்பா அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? என்னதான் வயசானாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், உலகத்துல எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் எந்த பௌர்ணமி அன்னைக்கு போலி வாக்கத்துக்கு வந்து சாமியை கும்பிடுடான்னு காலில் 10 விரல் வச்சிருக்கிறேன். அதுதான் அழகு. கால் 10 விரல். அமெரிக்கா போங்க, இருக்கலாம். வெளிநாடு போங்க, மலேசியாவுக்கு போங்க. நாங்களும் போயிருக்கிறோம், 10 மலைக்கெல்லாம் போய் கச்சேரி பண்ணியிருக்கோம். எந்த இடத்துக்கு விமானத்துல போனாலும் இந்த 10 விரலை பார்க்கும்போது நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருக்கும். சாமி நித்யானந்த சாமி நினைவுக்கு வந்து சீக்கிரம் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்து போலி வாக்கத்துல வந்து சாமியை குரு பூஜை அன்னைக்கு கும்பிடுறதுக்கு தாயா இந்த 10 விரல் இருக்கு.
ஆக சாமி என்ன பண்ணாரு, இப்ப 10 வயசுல தான் இருக்காரு. சரி, பாம்பாட்டி சித்தர் பாட்ட ஒருத்தர் சுப்பிரமணியன்றவர் கொண்டு வந்து காமிக்கிறார். சரி, நிறைய படிக்கிறார். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஸ்கூலுக்கே போலையே எப்படி படிக்கிறார்? எப்படி படிக்கிறார்? அதாங்க முயற்சி. இது ஆனா ஆனா இது ஆவன்னா ஆவன்னா அப்படின்னு டீச்சர் சொல்லி தரல. சுயம்பு சுயம்பு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தானா படிக்கிறார். தானா படிக்கிறாருங்க. கல்வி கூடத்துக்கு வந்து படிக்கவில்லை. அவரே ஒரு பள்ளிக்கூடம், அவரே ஒரு முயற்சி திருவினையாக்கும். குட்டி குட்டியா எழுத்தா படிச்சு படிச்சு பாம்பாட்டி சித்தர் பாட்டு படிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இந்த பாம்புன்னு வரும்போது என்னன்னா, அந்த பாம்பாட்டி சித்தர் பாட்டு நிலையாமையை சொல்லும், நிறைய தத்துவங்களை சொல்லும், எல்லாம் சொல்லும். இவரோட கேள்விக்கு பதில் அங்க இருக்கு. என்ன? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? ஏன் கஷ்டம்? நான் ஏன் ஸ்கூலுக்கு போல? ஏன் போல? எனக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா பிரிஞ்சாங்க? ஆமா, எல்லா கேள்வியும் கேட்கும்போது இந்த பிறவியில் நீ அனுபவிக்கும் புண்ணிய பாவங்கள் ஜன்ம கணக்குகள் எல்லாம் இந்த பிறவிக்கானதல்ல, போன பிறவியில் செய்த கணக்கு தான் தொடர்கிறது, மூதாதையர் செய்த பாவங்கள் தான் தொடர்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிறவியில நான் எதுவும் செய்யல அப்படிங்கறத நினைவுக்கு வந்து அவர் முன்னுக்கு வர ஆரம்பிக்கிறார். இப்ப 2 பாட்டு குட்டியா பாடி காமிக்கிறேன். பாம்பை பத்தி 2 பெரியவங்க பாடியிருக்காங்க, நிறைய பெரியவங்க. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்ச பாம்பாட்டி சித்தர் சாமிக்கு தெரிஞ்சிருக்காரு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது கண்ணதாசன் அண்டு கவிஞர் சுப்பு ஆர்வம். சரி, 2 லைன், நிறைய பாட முடியாது. 1:30 நிகழ்ச்சியை முடிக்கிறோம். ஆமா, கண்ணதாசன் என்ன பண்ணார்? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கேட்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன அழகான பாட்டு! பரமசிவன் கழுத்தில் இருக்கு, ஆனா நான் பாம்பு பார்க்கடலோன் படுக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு கண்ணதாசன் எழுதியிருக்காரு, இருக்கும் இடத்தில் இருந்து கேட்டால். அதாங்க வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அது எது? நமக்குன்னு ஒரு இடம் உண்டு, போலிவாக்கம். ஆமா, சொல்லுங்கய்யா. போலிவாக்கம். சொல்லுங்கய்யா. போலிவாக்கம். அந்த காலத்தில் உலகத்துக்குள் போலிவாக்கம் இருந்தது. குரு பூஜை சுவாமியினுடைய அருளினால் இன்று போலிவாக்கத்துக்குள் புது உலகமே தயாராகி கொண்டு. அதுதான் அன்பு உலகம், அதுதான் அன்பே சிவம் என்னும் உலகம். அதான் மனமே குரு, மனமே குரு, மனமே குருன்னு சாமி சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஒரே விஷயம் தாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் செய்யறோம். நம்ம நினைக்கிறது சுத்தமாக்குறது தான் அவரோட வழி. அதுக்கு தான் அந்த ட்ரையாங்கிள் போட்டு விட்டார். அன்பே சிவம், மனமே குரு, சத்குருவே சரணம். நம்ம சேர்த்துப்போம். எங்கப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன? நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே. ஓஹோ, எங்க அப்பாவும் கண்ணதாசனும் ரொம்ப க்ளோஸ். ஓஹோ, நல்ல விஷயத்துல மட்டும், எல்லாத்திலையும். சுப்பு ஆறுமுகம் ஒழுக்கமே வடிவம். ஏதாவது எங்க சாட எங்கேயாவது தப்பு இருந்ததுன்னா 10 அடி தள்ளி போடிவாங்க சுப்பு ஆறுமுகம். ஆமா, ஆனா கண்ணதாசன் குழந்தை மனம் எல்லாம் உண்டு. அவரது பிள்ளையும் நானும் சேர்ந்து பேசிப்போம் அடிக்கடி. எங்க அப்பா கிட்ட எல்லாம் உண்டுன்னு பேசுவாரு. ஆனா சுப்பு ஆறுமுகம் சுத்தம். ஒரு லெட்டர் எழுதினாரு கண்ணதாசன் எங்க அப்பாவுக்கு. என்ன தெரியுங்களா? சுப்பு ஆறுமுகம், இந்த உலகத்திலே ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், ரொம்ப சுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அசைவமே சாப்பிடுவதில்லை. ஒரு இடத்துல கறி மீன் சாப்பிடாதன்னு சாமி சொல்றாரு, அசைவமே நீங்கள் சாப்பிடுவதில்லை, கொஞ்சம் அசைவமும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு கண்ணதாசன் சொல்ற அளவுக்கு நெருக்கம். ஆனா அப்பா படு சுத்தம், அவர் குழந்தை. அவர் குழந்தை நான் முடிச்சிட்டேன், பெரிய குழந்தை. ஆனா 2 பேர் சிந்தனையும் நாமம் தன்னை கொண்டிருக்கும் நல்ல பாம்பே. நீ சிவநாதர் தலை வந்ததென்ன சொல்லு பாம்பே. அடுத்தது, சுவாமிய வந்தேகத்திலே என்ன உறவோ பாம்பே.
நல்ல கழுத்தை கட்டிட்டு இருக்கியே. ஆமா. எவ்வளவு இறுக்கமா கட்டிட்டு இருக்க. ஓஹோ. ஒன்ன மாதிரி இறுக்கமா யாரும் கட்டிக்கலையே. ஆமா. சிவனோட பொண்டாட்டி பார்வதி சிவகாமியவளும் காணா தனி உறவோ. ஓஹோ. ஆடு பாம்பே. நிறைய பாட்டு இருக்கு. ஆஹா. நிறைய விஷயம் இருக்கு. ஆமா. இப்ப சத்குருவோட வாழ்க்கைய 3 மணி நேரம் சொல்லணும்னு நினைச்சிருக்கிறோம். ஆமா. புள்ளிதான் வச்சுட்டு போக முடியும். டீடைல்டா சொல்றேன். ஆமா. புள்ளிதான் வச்சுட்டு போக முடியும். சில விஷயத்தை கொஞ்சம் விடத்தான் முடியும். ஏன் தெரியுமா? விட்டாதான் 3வது குரு பூஜையிலும் வில்லுப்பாட்டு வந்து பாடு. விட்டதை எடுக்கணும்ல. உண்மைதானே? ஆமா. வரலாம் தானேங்க? ஆமாங்க. வரலாம் தானே? ஓகே. எங்க அப்பா சாப்பாடு போடுவாங்க, நீங்களும் போடுவீங்க. என்னெல்லாம் வேலை செஞ்சார் தெரியுமா? என்னென்ன வேலை செஞ்சார் கேட்க இதயம் கணக்குதம்மா. இளமையிலே வறுமையம்மா. ஓஹோ. குரு இறைமையது வரலாறம்மா. சுத்தம் பண்றது அந்த வேலையில தான் கொஞ்சம் ப்ரமோஷன் வந்து என்ன ஆனார்? மாடு மேய்ச்சிடுவார். வயலுக்கு போய் மாடு எப்படிங்க கத்தும்? கொஞ்சம் வயசான மாடா இருக்கு. மாடு மேய்ச்சிடுவார், வயலில் ஏர் உழுவார். நல்லா வளர்ந்துட்டாரு, தொழில் கத்துக்கிட்டாரு. நீர் ஊற்றி கதிரறுப்பார், அதை பராமரித்து பாதுகாப்பார். அடுத்தது டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால நெற்போர் ரிசல்ட்டுங்க. பரீட்சை எழுதுனா ரிசல்ட் பார்ப்பல, அந்த மாதிரி எல்லா உழைப்பும் உழைச்சிட்டு நெற்போர் அடித்திடுவார், நெல்லை குவித்திடுவார். சரி, 2 வழி இருக்கு நெல் மிதிக்கிறதுக்கு. மாடு கொண்டு மிதிக்க செய்வார், தடியால் நெல்லை பிரித்திடுவார். ஆஹா, எவ்வளவு நெல்லு! நெல்லை பிரித்தெடுப்பார், மகசூல் குவித்திடுவார். அதோட வேலை முடிஞ்சுதா? இல்ல, வண்டி கட்டி அனுப்பிடுவார். அந்த வண்டி மாடும் ட்ரியோ ட்ரியோ ட்ரியோன்னு ஓட்டிடுவார். இவ்வளவு வேலை செஞ்சார. சரி, 10K 20K லட்சங்கள்லாம் உண்டா? ஊதியம் கொஞ்சமம்மா. உணவு கஞ்சியம்மா. நல்ல ஆடை மாத்து துணி இல்லை. முடி வெட்டவும் தான் பணமும் இல்லை. கதைய பாடுன, கதை சொல்ற கருத்து என்ன? ஆமா, சாமி கடமை மறப்பதில்லை, தன் உடைமை நினைப்பதில்லை. சில பேர் இருக்கான், 10 பேர் கச்சேரிக்கு போவோம், தான் சூட்கேஸ மட்டுமே தூக்கிட்டு இருப்பான், தனது மட்டும் பார்ப்பான். சுயநலம். ஒருத்தர் சூட்கேஸ் மேல இன்னொருத்தர் சூட்கேஸ் வைப்பான். ஆமா, இதுதான் சுயநலங்கிறது. ஆமா, இன்னொருத்தர் செருப்பு மேல செருப்பு போடுவான். நம்ம கூட ஒரு ஆள் இருந்தானே, ஆமா, அந்த மாதிரி தான். ஆனா சாமி எப்படி கடமை மறப்பதில்லை, தன் உடைமை நினைப்பதில்லை. ஆமா, லாஸ்ட் லைன சாமி ஆசிரமத்துல எழுதி போட போறீங்க. கடவுள் பக்தி மறப்பதில்லை. ஆமா, அதனால்
கடவுளுமே இவரை மறக்கவில்லை. வாசிச்சாங்க பாருங்க. அடுத்தது இப்ப ஒரு பாட்டை உங்க எல்லாருக்கும் நினைவுபடுத்துறார் சாமி. சுவாமி தயவு செய்து இந்த பாட்டை கேளுங்க. ஆஹா, அன்போட கேளுங்க, உட்கார்ந்து கேளுங்க. சரி, என்னன்னா என்ன வாழ்க்கையில எது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றார். எது கொடிது கொடிது வறுமை கொடிது. ஔவையார் பாட்டு. கொடிது கொடிது வறுமை கொடிது, வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை, இளமையில் வறுமை. அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய், கொடுநோய். அதனினும் கொடிது யாருமே நினைச்சு பார்க்க மாட்டீங்க, அன்பில்லாத பெண்கள், அன்பில்லா பெண்டிர். ஔவையார் சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. ஆமா, அந்த அன்பில்லா பெண்டிர் யாருன்னு சாமி சொல்றாரு. யாரு? மற்றவங்கள சொல்லவே கூடாதான். ஆமா, நம்ம வீட்டு அம்மா, அக்கா, தங்கச்சி அவங்க கையால் சாப்பிட்றது தான் அன்பில்லாட்டி அதை விட கொடுமை எதுவும் இல்லைன்றார். எதுவும் இல்லை. அந்த அன்பில்லா பெண்டிர் கையால் அங்கதான் ஔவையார் இன்புற உண்பது தானே, இன்புற உண்பது தான். தலையெழுத்தேன்னு சாப்பிடல, போடுன்னு சாப்பிட்றோம். ஔவையார் சொன்னது இப்ப நடக்குதுங்க. ஆமா, எல்லா புருஷனுக்கும் சீரியலுக்கு நடுவுல விளம்பரம் வரும். விளம்பரம் அப்பதான் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறோம். ஆமா, அது ஒரு 3 நிமிஷம் வரும். சரி, அதுக்குள்ள இட்லி போட்டு முடிச்சிடுவாங்க. ஆமா, இந்த பாட்டை சாமி கோட் பண்ணி விளக்கம் கொடுத்து அதை தயவு செய்து எல்லாரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலம் பெண்களாகிய நமக்கு அன்பை கற்றுத் தருகிறார். அன்பு இது வேணும். சாப்பிடுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு, எப்படி தின்னுன்னு சொல்றது எப்படி இருக்கு. அந்த காலத்துல புருஷனை பொண்டாட்டி எம்எஸ் அம்மா காலத்துல எப்படி தெரியுமா கூப்பிடுவா? எப்படி கூப்பிடுவார்? பிரபு, பிரபு, நாதா, நாதா, ஹே கண்ணா, ஓ கிரிதாரி, சுவாமி. புருஷன் எப்படியா கூப்பிட்டாங்க? இப்படிதான் கூப்பிட்டாங்க. ஓ, கொஞ்ச நாள் ஆச்சு. 40, 45, 50, 55, 60. என்னங்க என்னங்க பரவாயில்ல. சரி, 80. என்ன என்ன 2000 என்ன என்ன 2025 25. புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுற விதம் என்னடா என்னடா என்னடா. What do you want? You are talking a lot. Too much. ரொம்ப பேசுறேன். No no, பேசப்படாது. சாப்பிடும்போது மட்டும் வாயை தர, மற்ற நேரம் மூடு மூடு. எனக்கு மூடு வந்தா அடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இரு. என்ன உங்க அம்மா வந்துட்டே இருக்கா? உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வரப்படாது வரப்படாது. எங்க அம்மா என் வீட்டை விட்டு போக மாட்டா. உன் பாஸ்புக் என் கையில, என் பாஸ்புக் நீ பார்க்கவே கூடாது பார்க்கவே கூடாது. அது என்ன இப்படியெல்லாம் நீ வந்து நோ 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 நோ, டூ மச். காலையில எழுந்தியா, குக்கர் வச்சியா, சமைச்சியா சமைச்சியா, காய் வெட்டினியா, 8 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடு. கெட்டிங் லேட் டு மை ஆஃபீஸ். போயிட்டே இரு. இது இன்றைய பெண். உண்டா இல்லையா? கை தட்டுங்க. ஆமா, நானும் பெண் தான். இதை ஏன் நினைக்கிறோம்னா 2040 நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு பயப்படுறது சரிதான். ஆனா எங்க சாமி சொல்றார் பயப்படாதீங்க. ஒருத்தர் கேட்டாராம், தியானம் 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 சொல்றீங்களே சாமி, சொல்றீங்களே தியானம் செஞ்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சாமி பட்டுன்னு பதில் சொல்லிக்காரு, ஒண்ணுமே கிடைக்காது. ஐயோ அப்ப எதுக்கு சாமி? ஒரு 4 விஷயம் உன்னை விட்டு போகும், போயிடும். என்னது? என்ன 4 விஷயம்? பதட்டம், பதட்டம், கோபம், கோபம், பயம், பயம், பொறாமை, பொறாமை. இது 4 போயிடுச்சுன்னா நீ மனுஷன். தியானம் பண்ணா பலே பலே. ஒருத்தர் வழி கேட்கிறாரா? ஆஹா ஐயா போக என்ன வழி கேட்குற அப்படின்னு கேட்காத.
வழி சொல்லு. சொல்லு. கோவப்படாத. கோவப்படாத. பயப்படாத. பயப்படாத. தம்பி பயந்தா இருப்பாருங்க. ஆமா. 2040 பெண்கள் எப்படி இருப்பாங்களோ. அவன் பயம் நியாயமானதுதான். சில பயம் தேவையில்லைதான். பதட்டம். பதட்டம் தேவையில்லை. பதட்டம் ஏன் தேவையில்லை தெரியுமா? என்ன நினைச்சோம். இன்னைக்கு என்ன தேதி? 17. நீங்க பதட்டப்பட்டு 18 ஆகுமா? நாளைக்கு தான் ஆகும். ஆமா. நைட்டு 12 மணி வந்த வீட்டுக்குள்ளே ஓடுங்க. ஓடுமா? ஆமா. கடிகாரம் ஓடும்படி தான் ஓடும். பதட்டம் அவசியம் இல்லை. லாஸ்டா ஒன்று இருக்கு. பொறாமை. பொறாமை. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, காந்திமதி அம்மா அடுத்தவன் வீட்டுல விளக்கெறியதே நல்லா இருக்கிறானே நீ இங்க உட்காந்துன்னு சொல்வாளாம். இன்னைக்கு சென்னையிலும் நடக்குதுங்க. நடக்குது. ஒரு 2 வீட்டுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா ஏரியா போயிருக்கோம். சரி. 11 சொல்லுவா. ஏண்டி அடுத்த வீட்டுக்கு கரண்ட் போயிருக்கா பாரு. கரண்ட் இருக்கா பாரு. எட்டி பார்ப்பாங்க. அம்மா உங்களுக்கு கரண்ட் இருக்கா? இல்லைன்னு ஒண்ணே. அதான் கேட்டேன். என்ன விஷயம்னா, கரண்ட் உனக்கு போனதுல கஷ்டம் இல்ல, அவளுக்கும் இல்ல. இல்ல அப்ப பரவாயில்ல. அததான் சாமி சொல்ற. தியானம் செஞ்சா என்னையா கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. கிடைக்காது. அப்போ 4 விஷயம் உன்னை விட்டு போகும். போகும். கோபம், போதும், பயம், பொறாமை, பதட்டம். இந்த 4த்தையும் விட்டுட்டு பாரு, தியானத்தோட வெற்றி கிடைக்கும். மனிதர் ஆயிடுவீங்க. நாங்க அழகு. தர்மம் அதர்மத்துக்கு ஒரு அழகா விளக்கம் சொல்லியிருக்காரு. தர்மம்னா என்னவா? பல்லக்கு மேல போறவ மாதிரி. ஓஹோ, சுகமான வாழ்க்கை பல்லக்கு. அப்ப அதர்மம்னா நான் என்ன சொல்வார்னு நினைச்சு பார்த்தேன். பல்லக்கை சுமப்பவன் போலன்ற. ஓ டாடா, என்ன வார்த்தை! அதாவது அதர்மம்னா கெட்ட வழியில போறவன் சொல்வாங்களோ நம்ம நினைப்போம். அப்போ அதர்மத்தின் வழியில் செல்பவன் தானாக தன் மீது பாரத்தை ஏற்றிக் கொள்கிறான். ஆக நல்லதே பேசணும், நல்லதே வாழணும், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி ஔவையாரை, ஔவையாரோட பேரன், சாமியின் ஆசி வேண்டி நீங்க எல்லாரும் நினைக்கணும். இங்க சாமி கோவில்ல பிரம்மா சரஸ்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, சிவபெருமான் துர்கை பார்வதி வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? தம்பதி ஆகணும்னு வச்சிருக்காங்க. ஐயப்பன் முருகன் விநாயகர் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க? வந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும்னு வச்சிருக்காங்க. உங்க பிரார்த்தனையில கலைமகன் அடுத்த பூரைஜிக்கு கல்யாணமாகி வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை உங்க முன்னாடி நான் சொல்றேன். இந்த சந்தோஷமான செய்தியை உங்க பிரார்த்தனையா வச்சுக்கோங்க. சாமியோட ஆசீர்வாதத்துல கலைமகன் பாடுகின்றார். அன்று ஔவையார் பாடியது இன்று தமிழ் பேரன் பாடுகிறார். கொடியது கேட்கின் பரிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொண கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுதானே. இப்பேற்பட்ட ஔவையார் அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஊர் சாமி ஒருத்தர் மெய்யழகன் ஐயா அவர் எழுதிய பாடலை, குருவை பற்றி எழுதிய பாடலை இங்கே பாடிட்டு அடுத்து சாமி எங்கே போகிறாங்க சஸ்பென்ஸ் வைக்கிறேன். எந்த ஊர் போகிறாங்க, எந்த இடத்துல அடைக்கலமாகறாங்க, யார் காப்பாத்துறாங்க, என்ன தொழிலுக்குள்ள போறாங்க, எல்லாம் ஒரு பெரிய சாமிக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுது, எப்படி எல்லாத்தையும் கவனிச்சு கேக்குறீங்க. அதனால நான் நல்லா சொல்றேன்னு சொல்லி நின்னை சரணடைந்தோம் பகவானே, அன்பாலே எமையெல்லாம் கொண்ட எங்கள் பெருமானே. நின்னை சரணடைந்தோம் பகவானே, அன்பாலே எமையெல்லாம்
திக்கட்டும் வணங்கிடும் தெய்வீக தாயே திக்கற்ற ஜீவனின் திசை காட்டி நீயே திக்கட்டும் வணங்கிடும் தெய்வீக தாயே பக்கத்தில் வைத்து நீ பக்குவம் தந்தாயே பார்வையின் கருணையால் மனங்களை வென்றாயே பக்கத்தில் வைத்து நீ பக்குவம் தந்தாயே பார்வையின் கருணையால் மனங்களை வென்றாயே ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா நித்யானந்தா ஆனந்தா நித்யானந்தா நின்னை சரணடைந்தோ பகவானே அன்பாலே எமையெல்லாம் ஆசியும் வாசியும் தந்தவன் நீயே காசியும் கங்கையும் உன்பதம் தானே ஆசியும் வாசியும் தந்தவன் நீயே காசியும் கங்கையும் உன்பதம் தானே இருவடி பணிந்தாலே ஜீவினி பரந்தோடும் நித்யானந்தரே நில் துணை அது போதும் இருவடி பணிந்தாலே ஜீவினி பரந்தோடும் நித்யானந்தரே நில் துணை அது போதும் ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா நித்யானந்தா ஆனந்தா நித்யானந்தா நின்னை சரணடைந்தோ பகவானே அன்பாலே எமையெல்லாம் எங்கள் பெருமானே ஆனந்த அனுபவம் தருகின்ற அருளோனே ஆனந்த அனுபவம் தருகின்ற அருளோனே ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா நித்யானந்தா ஆனந்தா நித்யானந்தா ஆனந்தா பரமானந்தா ஆனந்தா நித்யானந்தா நித்யானந்தா ஆனந்தம் என்ற வார்த்தையை ரொம்ப அழகா வச்சு இந்த பாடல் எழுதியிருக்கிற ஐயா எங்களோட அன்பு சகோதரர் மீழகன் ஐயா. இப்போ அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டுங்க. ஐநாவரம் வந்தாச்சு. பெரியம்மா ஜானகி அம்மா ஆதரவு கிடைச்சு. ஓஹோ. அவங்க சாமி படம் பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா. ஆசிரமத்துல தாயார் படம் வைத்திருக்கிறார்கள். அந்த அம்மாவை தாயாக நினைத்து மதித்து வணங்கி எல்லாரிடமும் தன் தாய் என்று பாசத்தோடு சொன்ன அன்பு தாய்மை தான் நம்ம சத்குரு. அந்த ஜானகி அம்மா கதை என்னன்னா, இவங்க கதையை படிக்கும்போது ஒரு நல்ல எனக்கு ஒரு பெரிய தேவார பெரியவன் ஞாபகம் வந்தது. அதாவது திருநாவுக்கரசர் அவங்க அக்கா திலகவதி அம்மா. சரி. திலகவதி அம்மாக்கு ஒரு கல்யாணம் பாக்குறாங்க. ஓஹோ. அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே செத்துறாரு. ஓஹோ. செத்த உடனே முன்னாடிதான் புருஷன் செத்துட்டாரே நினைச்சு பேசப்பட்ட கணவன் இறந்த உடனே சரி திலகவதியார் உடனே விதவையாக மாறி. ஓ. அதுதான் நம்ம ஊர் பழைய பண்பாடு. இது பண்பாடுன்னு சொல்றதா இன்றைய ட்ரெண்ட்னு சொல்றதா அன்றைய ட்ரெண்ட்னு சொல்றதா தெரியல. ஆனா உண்மை அந்த திலகவதி என்பவர்கள் திருநாவுக்கரசருடைய அக்கா. கல்யாணம் நடக்காமலே விதவையானார்கள். அந்த மாதிரி இங்க ஜானகி அம்மா பேசப்பட்ட கணவன் இறந்த பின்பு இன்னொரு திருமணத்தை நினைக்காமல் தனியாக வாழ்ந்த அவர்களுக்கு சத்குரு பிள்ளையாக கிடைத்தார். எப்படி கொண்டு வந்து அழகா கடவுள் சேர்க்கிறார் பாருங்க. இத்தனை நாள் எனக்கு மட்டும் ஏன்
எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தவருக்கு ஏன் 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 அப்படின்னு 2 கேள்வியில கேட்டவருக்கு 2 எழுத்துல கேள்வி கேட்டவருக்கு ஜானகி அப்படின்னு ஒரு பதில் கிடைச்சது. ஆமா, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? தாய் இல்லாத கஷ்டம். ரொம்ப இப்ப நான் சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப உண்மை. எங்க அப்பா எப்படின்னா, எங்க ஆச்சி இறந்த உடனே சுப்பு ஆரம்பமே செத்து போயிடுவான். நாங்க அப்படி ஒரு பாசம். எங்க ஆச்சி அவ்வளோ அன்பு. எங்க அப்பாவுக்கு கலைவாணர் சினிமாக்கு பாட்டு எழுதும் போது அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது என்ன சொன்னாங்களா தெரியுமா? என்ன சொன்னா? இது சைடு கதை இல்ல, நல்ல கதை கேளுங்க. ஏ கிருஷ்ணா, நீ என்னவோ பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு சினிமாலாம் பார்க்கல, தெரியாது. ஆச்சி உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. சினிமாலாம் பார்க்கல, தெரியாது, எனக்கு தெரியாது. என் புள்ள ஒழுக்கமான புள்ள. எப்படி ஒழுக்கமான புள்ள. சினிமா கம்பெனி கூப்பிடுற பத்திரமா பார்த்துக்கோ. என்ன ஒரு கட்டாயம் பாருங்க. உடனே என்எஸ்கே சொன்னாராம், நல்லா பார்த்துக்கிறேன், என் புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே என்எஸ்கே வந்து சாமி கும்பிட மாட்டார். ஆனா எங்க ஆச்சி இவ்வளோ விபூதி எடுத்து இப்ப இந்த அண்ணா அந்த அண்ணா நீங்க எல்லாம் பூசிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பட்டைய பூசி விட்டார். அவரு சாமி இல்லைன்னு சொல்றவரியா? எங்க ஆச்சி பூசி விட்டாங்க. சரி, எங்க ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. சத்குரு வந்து உடம்பு சரியில்லைன்னு சாமி பூசி விடுவாராம். அது மாதிரி பூசி விட்டுருவாங்க. சரி, இப்ப வந்தவுடனே நம்ம தியாகு சாமியும் செஞ்சாரு. சந்தோஷமா இருந்தது. அதை பண்ண உடனே அப்படியே இருந்தார். கலைவாணர் யாரு? அறிஞர் அண்ணாவோடும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோடும் பெரியாரோடும் பெரிய பெரியவங்களோட பேசி கொண்டிருக்கிறவர். பட்ட விபூதி ட்ரெயின்ல வராரு. எல்லாரும் பாக்குறாங்க, வியப்பா பாக்குறாங்க. எங்க அப்பா சென்னைக்கு கூட்டு வராங்க. அப்பா கேட்டாங்களா, அண்ணே சாமி இல்லைன்னு சொல்றவங்களாச்சே, எங்க அம்மா ஏதோ சரியாம பூசிடுச்சு, அதோடயே இருக்கீங்களே, பரவாயில்லையா அப்படின்னு எங்க அப்பா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், ஏல ஆறுமுகம், திருநெல்வேலியில் இப்படிதான் கூப்பிடுவாங்க, ஏல ஆறுமுகம், கண் காணாத தெய்வத்துக்காக கண் கண்ட தெய்வம் உங்க அம்மா கொடுத்ததை அழிக்கலாமா? தாங்க பண்பாடு. கஷ்டப்பட்ட என் தந்தையாரின் வாழ்க்கை கலைவாணர் திருப்பி எடுத்துக்கொண்டார். அந்தேப்பட்ட கம்பெனியில ஒழுக்கமா இருந்த ஒரு உத்தமர் அப்பா. அந்த மாதிரி எங்க எப்போ டேர்னிங் பாயிண்ட் ஜானகி அம்மா கூப்பிடுறாங்க. இட்லி வியாபாரம், தையல் கடை கத்துக்கிறாரு, தனியான தையல் கடை வைக்கிறாரு, நிறைய பேருக்கு தையல் வேலை கொடுக்கறாரு. ஆனா மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, ஞான தேடல்கள் இருக்கு. சஷ்டி விரதம் இருக்கிறாரு, முருகப்பெருமான கும்பிடுறாரு. இந்த நேரத்துல முருகனை பத்தி சண்முக நாயக்கர் சஷ்டி விரதம் எப்படி இருப்பாராம் தெரியுமா? வேலைக்கு கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, விரதத்தை முடிச்சிட்டு தான் வேலை. இதுக்கு என்ன அர்த்தம்? விரதமே வேலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? விரதம் வேலை ஒரு அது ஒரு 2 மணி தாமதமானாலும் பரவாயில்ல, விரதத்தை முடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற ஒரு வைராகியம். முருகப்பெருமான் எங்க வந்து கோவில் கட்டுன்னு சொல்வாரு, இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான். எல்லார் பாட்டையும் கேட்டீங்க, மாப்பிள்ளை பாட வேண்டாமா? முருகப்பெருமான பத்தி ஒரு காவடி சிந்து பாட போகிறார். அற்புதமான பாடல் இது. மகாகவி பாரதியார் எழுதிய பாடல். வெள்ளினை ஒத்த உருவம். அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் அவர் ரொம்ப அழகாக எழுதுவார். ஏன்னா அண்ணாமலை ரெட்டியாரை ஆதரித்தவர் மருதப்ப அரசர். அண்ணாமலை ரெட்டியார் வாடிவிட்டார், அரசர் வருகிறார், வாடா மருதப்பா. அரசர் உடனே இப்படி வந்து பார்த்தார். வாடா மருதப்பா, வந்து விட்டேன். வாடா மருதப்பா, நான் வாடிவிட்டேன் பார்த்தாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கவிஞர்கள் நிலைமை அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ இந்த பாட்டை கேளுங்க. இதுல ஒரு குட்டி கதை இருக்கு.